இன்னைக்கு கிளாஸ்ல future tense பத்தி பார்க்கலாம். நேற்றைய கிளாஸ்ல present tense, past tense பார்த்தாச்சு. present tenseல answers are, past tenseல was, were. இப்போ பார்க்க போறது future tense. ரெண்டே ரெண்டு கொஸ்டின்ஸ் தான். shall be, will be. ஒன்னு shall be யூஸ் பண்ணி இன்னொன்னு will be யூஸ் பண்ணி. பாருங்க, shall beன்றது முதல்ல சொல்லிருக்கேன் I அல்லது weக்கு. will be I we தவிர பிச்ச எல்லாத்துக்கும் கவனிக்கும். என்ன போட்டிருக்கேன்? I shall be a pilot. I shall be a pilot. அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு விமானியாக இருப்பேன். நான் ஒரு விமானியாக இருப்பேன். இங்க ரஜினி will be the chief minister. ரஜினி முதல்வராக இருப்பார். இப்போ இந்த ஐ எங்க வந்திருக்கு? ஐ போடலாம் அல்லது வி போடலாம். இப்ப ரஜினி பாருங்க, எங்க வந்திருக்கு? சிங்குலர்ல இருந்து ரஜினி வந்திருக்கு. சிங்குலரும் போடலாம், வில்பிக்கு முன்னால சிங்குலரும் போடலாம், புளுரலும் போடலாம். நான் இப்ப சிங்குலர்ல இப்ப ரஜினி போட்டிருக்கேன். ரஜினி சிங்குலர்ல இருந்து வந்திருக்கு. ஓகே, ஐ ஷால் பி ஏ பைலட். நான் ஒரு விமானியாக இருப்பேன். அடுத்தது ரஜினி வில் பி த சீஃப் மினிஸ்டர். அப்படின்னா ரஜினி முதல்வராக இருப்பார். எப்படி? ரஜினி முதல்வராக இருப்பார் அப்படின்ற அர்த்தம் வரும்பா. இப்போ கவனிங்க, இதுக்கு கொஸ்டின் கேட்கறது ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் கேட்கறது ரொம்ப சிம்பிள். இதே ஷால் பி வில் பி எங்க? இதே ஷால் பி வில் பி ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். அதுலயும் பாத்தீங்க என்ன? அதுலயும் பாத்தீங்க, அதுல பாத்தீங்கன்னா ஷால் பிக்கும் வில் பிக்கும் பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் போட்டோம். ஆனா இங்க தேர்ட் ஃபார்ம் போடக்கூடாது, நவுன் போடணும். கவனிங்க, இந்த ஷாலை முன்னாடி கொண்டு வந்தா பர்சன், அதே போல வில்ல முன்னாடி கொண்டு வந்தா பர்சன். ஐ ஷால் பி ஏ பைலட். நான் ஒரு விமானியாக இருப்பேன். இப்போ கொஸ்டின் கேட்கறது பாத்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்கறது ஷாலை முன்னாடி கொண்டு போனீங்கன்னா ஷால் ஐ பி ஏ பைலட், ஷால் ஐ பி ஏ பைலட். நான் ஒரு விமானியாக இருப்பேனா? அதுக்கு பதில் எஸ், I shall be a pilot. ஆம், நான் ஒரு விமானியாக இருப்பேன். No அப்படின்னு சொன்னீங்கன்னா, no, I shall not be a pilot. No, I shall not be a pilot. இல்லை, நான் ஒரு விமானியாக இருக்க மாட்டேன். இதுல வரும் பொழுது ரஜினி will be the chief minister. ரஜினி முதல்வராக இருப்பார் அப்படின்னும் போது இல்ல முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா will ரஜினி be the chief minister கொஸ்டின் கிடைச்சிடும். அதாவது ரஜினி முதல்வராக இருப்பாரா? நோ அப்படி சொன்னீங்கன்னா, நோ, ரஜினி will not be the chief minister. இல்லை, ரஜினி முதல்வராக இருக்க மாட்டார். இது போல நிறைய கேள்வி கேட்கலாம். இது போல பல கேள்விகள் கேட்கலாம். ரைட்டா? அது என்ன சொல்லலாம்னா, will Kumar be a doctor? Yes, Kumar will be a doctor. No, Kumar will not be a doctor. Other, will Suresh be the manager? Yes, Suresh will be the manager. No, Suresh will not be the manager. Other, will Ramesh be a graduate? Yes, Ramesh will be a graduate. No, Ramesh will not be a graduate. ஓகே, கவனிங்க. இப்போ அடுத்து நான் எழுத போகிறது ஸ்ட்ரக்சர் எழுதி போடுறேன். தெரியும் இல்லையா? இதான் லாஸ்ட். ஃபியூச்சர் டென்ஸ் தான் கடைசி. இதை முடிச்சோம்னா அதுக்கப்புறம் டென்சஸில் பார்க்க வேண்டியது கிடையாது. அதோட அடுத்த பாடம் போக வேண்டியதா. கவனிங்க. சரி, இப்போ ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். என்ன? ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். ஃபியூச்சர் டென்ஸ்ல ரெண்டு கொஸ்டின் கேட்கலாமா? ஷால் பி, வில் பி. இப்போ ஷால்க்கு தான் ஸ்ட்ரக்சர் எழுதி போட்டிருக்கேன். கவனிங்க. ஷால் பிளஸ் ஐ ஆர் தி பிளஸ் பி பிளஸ் ஏ ஆர் அண்ட் ஆர் த பிளஸ் நவுன் சிங்குலராகவும் போடலாம், ப்ளூரலாகவும் போடலாம். இப்போ பாருங்க, ஷால் ஐ பி ஏ பைலட். இப்படி ஷால் ஐ பி ஏ பைலட். நான் ஒரு விமானியாக இருப்பேனா? எப்படி? நான் ஒரு விமானியாக இருப்பேனா? இப்ப பாருங்க, ஷால் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஐயோ ஸ்ட்ரக்சர், பியோ ஸ்ட்ரக்சர்ல இருந்து, ஏவோ ஸ்ட்ரக்சர்ல இருந்து
பைலட் பார்த்தீங்கன்னா நவுன்ல இருந்து எடுத்திருக்கேன். அப்புறமா இந்த நவுன்றது SRT அப்படின்னு போட்டிருக்கேன். அதாவது இந்த நவுன் என்னன்னா சிங்குலரா இருக்கலாம் அல்லது ப்ளூரலாகவும் இருக்கலாம். இப்போ நான் பைலட்ன்றது சிங்குலர், அந்த ப்ளூரல் எப்படி வருன்றதை இந்த முடிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க. இதுக்கு பதில் சொல்லும்போது ரொம்ப சிம்பிள். ஐயா முன்னாடி கொண்டு போயிட்டா பதில் கிடைக்கும். எப்படி? ஐய முன்னாடி கொண்டு போயிட்டா பதில் கிடைக்கும். கவனிங்க பார்க்கலாம். பாருங்க. Yes, I shall be a pilot. எப்படி? Yes, I shall be a pilot. ஆம், நான் ஒரு விமானியாக இருப்பேன். எப்படி? நான் ஒரு விமானியாக இருப்பேன். இன்னும் அதே போலதான் ஸ்ட்ரக்சர்ல இருந்தா வந்திருக்கு. கவனிங்க பார்க்கலாம். I ஸ்ட்ரக்சர்ல இருந்து, ஷேல் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சர்ல இருந்து, B ஸ்ட்ரக்சர்ல இருந்து, A அதே போலதான் பைலட் நவுன்ல இருந்து. அடுத்தது இல்லைன்னு சொல்லும்பொழுது பாத்தீங்கன்னா, இல்லைன்னு சொல்லும்பொழுது ஷாலுக்கு பக்கத்துல நாட் வந்துடும். இல்லைன்னு சொல்லும்பொழுது ஷாலுக்கு பக்கத்துல நாட் வரும். நோ ஐ ஷால் நாட் பி எ பைலட். எப்படி? நோ ஐ ஷால் நாட் பி எ பைலட். அதாவது இல்லை, நான் ஒரு விமானியாக இருக்க மாட்டேன். இருக்க மாட்டேன். இதுவும் அதேதான். எல்லாமே ஸ்ட்ரக்சர்ல இருந்தா, இதுவும் ஸ்ட்ரக்சர்ல தான் கொண்டு வந்திருக்கேன். தட்ஸ் ஆல். ஸோ இப்போ இதுக்கு நெகட்டிவ் பார்க்கலாம். இது போல நிறைய கேள்வியும் கேட்கலாம். இது போல நிறைய கேள்வியும் கேட்கலாம். அதாவது என்ன கேட்கலாம்? சொல்லலாம். Shall I be a businessman? Yes, I shall be a businessman. No, I shall not be a businessman. Shall I be a lawyer? Yes, I shall be a lawyer. No, I shall not be a lawyer. Shall I be an auditor? Yes, I shall be an auditor. No, I shall not be an auditor. Answer. Shall I be a graduate? Yes, I shall be a graduate. No, I shall not be a graduate. Shall I be a rich man? Yes, I shall be a rich man. No, I shall not be a rich man. Shall I be the President of India? Yes, I shall be the President of India. No, I shall not be the President of India. Example சொல்லிட்டு போலாம். ஓகே, இப்போ இதுக்கு நெகட்டிவ் பார்க்குறேன். நெகட்டிவ் ரொம்ப ஈஸி. இங்கே பாருங்க, இதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணலாம். கவனிங்க. நாட் பி. கவனிங்கப்பா. இதை கவனிச்சுக்கண்டா. ஷால் ஐ நாட் பி எ பைலட். எப்படி? ஷால் ஐ நாட் பி எ பைலட். அதாவது நான் ஒரு விமானியாக இருக்க மாட்டேனா, நான் ஒரு விமானியாக இருக்க மாட்டேனா அப்படின்றது நெகட்டிவ். பாருங்க, பிக்கு முன்னால நாட் வந்துருக்கு. சரியா? ஓகே, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது will be பார்க்க போறோம். அடுத்தது இப்போ கடைசியா ஃபியூச்சர்ஸ்ல will be யூஸ் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்கறது, ஆன்சர் எப்படி கேட்கறது பார்க்கலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் shall be பார்த்தோம். அடுத்து இப்போ will be. will plus singular or plural plus be plus a or an or the plus noun singular or plural. எப்படி? singular or plural. இப்போ பாருங்க, क्वेश्चनல will Raj be an actor? will Raj be an actor? ராஜ் ஒரு நடிகராக இருப்பாரா? எப்படி? ராஜ் ஒரு நடிகராக இருப்பாரா? பாருங்க, will Raj be an actor? இந்த क्वेश्चन எல்லாமே ஸ்ட்ரக்சர்ல இருந்தா வந்திருக்கு. இதை மட்டும் இப்ப நான் சொல்ல போறேன், நீங்களே பாத்துங்க. இதெல்லாம் ஸ்ட்ரக்சர்ல எப்படி வந்திருக்குது நீங்க பாருங்க. சினிமா சொல்லிட்டு உங்களுக்கு கவனிங்க. அடுத்தது ஆன்சர்ல இந்த ராஜ் முன்னாடி கொண்டு போனீங்கன்னா, ஆன்சர்ல இந்த ராஜ் முன்னாடி கொண்டு போனீங்கன்னா பதில் கிடைச்சிடும். பாருங்க, ராஜ் முன்னாடி கொண்டு இருக்கா? எஸ், ராஜ் will be an actor. எப்படி? எஸ், ராஜ் will be an actor. ஆம், ராஜ் ஒரு நடிகராக இருப்பார். எப்படி? ராஜ் ஒரு நடிகராக இருப்பார்.
இது எங்க வந்திருக்கு அப்படின்னா ஸ்ட்ரக்சர்ல இருந்தா வந்திருக்கு. அடுத்தது பாருங்க, இல்லைன்னு சொல்லும் பொழுது எப்படி இல்லைன்னு சொல்லும் பொழுது அங்க ஷாலுக்கு பக்கத்துல நாட் போட்டீங்க, இங்க வில்க்கு பக்கத்துல நாட் போடுறேன். நோ ராஜ் வில் நாட் பி an actor. எப்படி நோ ராஜ் வில் நாட் பி an actor, அதாவது இல்லை ராஜ் ஒரு நடிகராக இருக்க மாட்டான் அல்லது இருக்க மாட்டார் சொல்லிக்கலாம். Will Raj be an actor? Yes, Raj will be an actor. No, Raj will not be an actor. இது போல பல உதாரணங்கள் சொல்லலாம். பாருங்களேன், will Karunanidhi be the next chief minister? Yes, Mr. Karunanidhi will be the next chief minister. No, Mr. Karunanidhi will not be the next chief minister. அடுத்தது will will Suresh be the next chairman? Yes, Suresh will be the next chairman. No, Suresh will not be the next chairman. என்ன இது போல இன்னும் நிறைய சொல்லிட்டே இருக்கலாம்ப்பா. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம், கவனிங்க. இப்போ நான் இதோட இந்த கிளாஸை முடிக்கிறேன். கிளாஸ் இல்லை, இதோட டென்சஸை முடிக்க போறேன். டென்சஸ் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம யூஸ்வலாக பார்ப்போம் இல்லையா, நாட் போட்டு பார்த்துக்கலாம். கவனிங்க தம்பி. அப்புறம் இந்த நாட் இல்லை தெரியுமா, நாட்டுக்கு வந்து இது ஒரு ஆண்டாச்சா, நாட் இல்லை அப்படின்ற மீனிங்ல வரும் வச்சுங்களேன். ஆனா பாருங்க, இதுவும் நாட் தான். எப்படி இதுவும் நாட். இந்த நாட்டுக்கு என்ன அர்த்தம்? இந்த நாட்டுக்கு என்ன அர்த்தம்னா முடிச்சு. இந்த நாட்டுக்கு என்ன அர்த்தம்? நாட்டுக்கு முடிச்சு. இப்போ கல்யாணத்துல எத்தனை முடிச்சு போடுவாங்க? 3 முடிச்சு இல்லையா? அப்போ 3 knots. நாட்னா இது முடிச்சு, இந்த நாட்டுக்கு இல்லை அப்படின்ற அர்த்தம். சரி, அடுத்தது அப்புறம் இன்னொன்னுப்பா, நீங்க நினைக்கலாம் என்ன சார் நோக்கம் இல்லைன்றீங்க, நோ இருக்கு நோக்கம் இல்லை அப்படின்றீங்க, அப்புறம் நாட்டுக்கும் இல்லைன்றீங்களே. எப்படி நோக்கம் இல்லைன்னு சொல்றீங்க, நாட்டுக்கும் இல்லைன்றீங்க, எப்படி சார் இதை வேறுபடுத்துறது அப்படின்னு சொன்னா ரொம்ப சிம்பிள். இந்த நாட் இருக்கு இல்லையா, இந்த நாட் வந்து கரெக்டா ஒரு 23 வார்த்தைகளுக்கு பக்கத்துல வரும். எப்படி இந்த நாட் இருக்குல்ல, கரெக்டா 23 வார்த்தைகளுக்கு பக்கத்துல வரும். அது தவிர வேற எங்கேயும் வராது. ஆனா நோ இருக்கு இல்லையா, அந்த 23 வார்த்தைகளுக்கு பக்கத்துல தான் நாட் வரும். அது தவிர எல்லா இடத்துலையும் நோ வரும். ரெண்டுத்துக்கும் மீனிங் இல்லைன்ற அர்த்தம் தான். சரி, இப்போ எனக்கு நெகட்டிவ் பாருங்க. சரி, இப்போ கவனிங்க. Will Raj not be an actor? Will Raj not be an actor? இப்போ not எங்க போடணும் அப்படின்னா, not எங்க போடணும்? will plus singular or plural plus not plus be, அது போடுறோம்பா. will plus singular or plural plus not be plus a and the, இந்த மாதிரி வரும். அப்போ will Raj not be an actor னா ராஜ் ஒரு நடிகராக, எப்படி ராஜ் ஒரு நடிகராக இருக்க மாட்டாரா, ராஜ் ஒரு நடிகராக இருக்க மாட்டாரா, இதான் வந்து நெகட்டிவ். தட்ஸ் ஆல். இப்போ கவனிங்க, பாருங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி shall be பாத்தீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க எல்லாருமே என்ன பாத்தீங்க? shall be பாத்தீங்க. இப்ப shall be என்ன क्वेश्चन கேட்டிருந்தோம்? shall I be a pilot? shall I be a pilot? அதாவது நான் ஒரு விமானியாக இருப்பேன். அப்ப பாத்தீங்கன்னா நவுனுக்கு பக்கத்துல, ஸ்ட்ரக்சர்ல நவுனுக்கு பக்கத்துல சிங்குலர் ஆர் ப்ளூரல் அப்படின்னு போட்டிருந்தோம். ஞாபகம் இருக்கா? இந்த இடத்துல போட்டிருந்தேன். இந்த இடத்துல என்ன போட்டிருந்தேன்? சிங்குலர் ஆர் ப்ளூரல் அப்படின்னு போட்டிருந்தேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதுக்கு விளக்கம் தரேன்னு சொன்னேன். கவனிங்க. இப்போ பாருப்பா, I shall be a
I shall be a lawyer. I shall be a lawyer. ரைட்டா? அப்ப என்ன அர்த்தம்? நான் ஒரு வழக்கறிஞராக இருப்பேன். எதிர்காலத்துல I shall be a lawyer. நான் ஒரு வழக்கறிஞராக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். இதே இங்க be போட்டீங்கன்னா we shall be என்ன உங்களுக்கு lawyer. என்ன இப்ப பாருங்க மேல I shall be a lawyer. நான் ஒரு வழக்கறிஞராக இருப்பேன். இது பாத்தீங்கன்னா we shall be lawyers. நாம் வழக்கறிஞர்களாக இருப்போம். இங்க பாருங்க shall be so shall be க்கு பக்கத்துல சிங்குலரா வரலாம், ப்ளூரலா வரலாம். அதே போல முன்னாடி இருக்கிறத பொறுத்து வரும். இங்க shall be க்கு முன்னால I இருந்தா சிங்குலர், shall be க்கு முன்னாடி we இருந்தா அதாவது ப்ளூரல் இருந்தா இதுவும் ப்ளூரலா இருக்கும். சிங்குலர் இருந்தா சிங்குலர், ப்ளூரல் இருந்தா ப்ளூரல். கவனிங்க. சரிதா? இப்போ இந்த டென்சஸ் வந்து ரொம்ப பெரிய பாடம் தான். இந்த டென்சஸ் என்ன ரொம்ப பெரிய பாடம் இருக்கிறதுலயே டென்சஸ் ரொம்ப பெருசு. அது பெருசா இருக்கிறது ஏற்ற மாதிரி பாத்தீங்கன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு பார்க்க ரொம்ப முக்கியமான பாடம். இது ரொம்ப முக்கியமான பாடம் டென்சஸ். இப்போ டென்சஸ்ல ஜஸ்ட் அப்படியே ரீகால் பண்றேன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. டென்சஸ்ல அப்படி ரீகால் பண்றேன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிப்பா. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம்? ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் டென்ஸ் எதுல பார்த்தோம்? 4 பார்த்தோம். ப்ரெசன்ட் அது சிம்பிள் ப்ரெசன்ட், ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி 4 பார்த்தோம். இந்த ஒவ்வொரு கேள்விகளும் பார்த்தீங்க. அதாவது சிம்பிள் ப்ரெசன்ட்ல டூ டஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ்ல am is are. அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன பார்த்தீங்க? ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன பார்த்தீங்க? நீ சொல்லுப்பா. நீதான் எழுந்து சொல்லு. நான் தெரியலையா? இதான் சொல்லு படிக்கணுன்றது. ஓகே. have has பார்த்தோம். என்ன ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட்ல என்ன பார்த்தோம்? have has பார்த்தோம். அடுத்தது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல என்ன பார்த்தோம்னா have been has been பார்த்தோம். மொத்தமா எத்தனை பார்த்தோம்ல? எத்தனை क्वेश्चंस பார்த்தோம்? 9 क्वेश्चंस பார்த்தோம். அது ஒவ்வொன்றுக்கும் எப்படி கேள்வி கேட்கறது, ஒவ்வொன்றுக்கும் கேள்வி எப்படி கேட்கறது, எஸ்ன்னு எப்படி பதில் சொல்றது, நோன்னு எப்படி பதில் சொல்றது, இதெல்லாம் பார்த்தீங்க. இதே போல பாசன்ஸ் வாங்க. பாசன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பாசன்ஸ் தான் இருந்த காலம். பாசன்ஸ்லயும் 4 இருக்கு. அதாவது சிம்பிள் பாசன்ஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பெர்ஃபெக்ட், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது போல ஒரு 4 பார்த்தீங்க. இதுல ஒவ்வொரு டென்ஸ்க்கும் சில கேள்விகள் இருக்கு. என்னென்ன? டிட் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? டிட் பார்த்தோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? வாஸ், வேர். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம்? ஹேட் பார்த்தோம். ஹேட் HAD ஹேட் பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்தோம்? ஹேட் பீன் பார்த்தோம். அப்போ இதுல எத்தனை கேள்விகள் பார்த்தோம்? 5 क्वेश्चंस பார்த்தோம். ஸோ அடுத்தது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ். அடுத்தது என்ன பார்த்தோம்? ஃபியூச்சர் டென்ஸ். ஃபியூச்சர் டென்ஸ்ல மொத்தம் எத்தனை டென்ஸ் இருக்கு? 4 இருக்கு. அதாவது சிம்பிள் ஃபியூச்சர், ஃபியூச்சர் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது போல 4 பார்த்தீங்க. இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் சில கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னென்ன கேள்வி கேட்கலாம்? அதாவது ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபியூச்சர்ல எப்படி? சிம்பிள் ஃபியூச்சர்ல ஷால் யூஸ் பண்ணி கேட்கலாம் அல்லது வில் யூஸ் பண்ணி கேட்கலாம். அடுத்தது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல என்ன கேட்கலாம் அப்படின்னா ஷால் பி யூஸ் பண்ணி கேட்கலாம், வில் பி யூஸ் பண்ணி கேட்கலாம். அதே போல ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல என்ன கேட்கலாம் அப்படின்னா ஷால் ஹேவ் யூஸ் பண்ணலாம், வில் ஹேவ் யூஸ் பண்ணலாம். அதே போல கடைசியா ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ்ல என்ன யூஸ் பண்ணலாம்னா ஷால் ஹேவ் பீன், வில் ஹேவ் பீன் யூஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ இதுல பாத்தீங்கன்னா அதாவது ஃபியூச்சர் டென்ஸ்ல மொத்தமா பாத்தீங்கன்னா 8 क्वेश्चंस கேட்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஒரு 9, அடுத்தது பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு 5, அடுத்தது ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை? 8. ஸோ 9 + 5 + 8 22 क्वेश्चंस. 22 கேள்விகள் கேட்க முடியும். இந்த 22 கேள்விகள் நீங்க அதாவது 22 கேள்விகள் கேள்விகளையும் பாத்தீங்கன்னா இந்த 22 கேள்விகள் பதில் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? ஒன்று சிங்குலர் போட்டிருக்கோம். ஒரு இடத்துல என்ன சொல்லிருப்பேன்? சிங்குலர் வர சொல்லிருப்பேன். அப்படி சிங்குலர் வரல என்ன சொல்லியிருப்பேன்? ப்ளூரல் வரணும் அப்படின்னு சொல்லிருப்பேன். அதுக்கு அடுத்தது இந்த வேர்புடைய 5 ஃபார்ம்ஸ் இருக்குல்லப்பா, வேர்ப் 5 ஃபார்ம்ஸ். ஃபர்ஸ்ட் வேர்ப் எடுத்து ஞாபகம் இருக்கா? அந்த வேர்புடைய 5 ஃபார்ம்ஸ் எத்தனை இடங்கள்ல பாருங்க, ஏதாவது இந்த 22 கேள்விகள்லயோ பதிலையோ பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துலயாவது வேர்ப் இல்லாம ஏதாவது அமைச்சிருக்குமா? எப்படி வேர்ப் இல்லாம ஏதாவது நம்ம வாக்கியம் அமைச்சிருக்குமா? இல்லவே இல்லை. அதான் சொல்லுங்க உங்ககிட்ட. அதாவது ஒன்று வேர்புடைய ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்கும்,
அப்படி இல்லை செகண்ட் ஃபார்ம் இருக்கும், அப்படி இல்லை தேர்ட் ஃபார்ம் இருக்கும், அப்படி இல்லை ஃபோர்த்து ஃபிஃப்த்து, இதில் 5ல் ஏதாவது ஒன்று இருக்கும். இதை விட்டு வெளியே போக சரி. இதில் இந்த 5 ஃபார்ம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது எது அதிகம்னா, இந்த 5 ஃபார்ம்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறது எது ரொம்ப அதிகம்னா தேர்ட் ஃபார்ம் தான்ப்பா. தேர்ட் ஃபார்ம் தான் பல இடங்களில் யூஸ் பண்ணுவோம். எப்படி தேர்ட் ஃபார்ம் என்ன, பல இடங்களில் நம்ம தேர்ட் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது அதுக்கடுத்து இன்னொன்று என்னென்னா, இந்த செகண்ட் ஃபார்ம் இருக்குல்ல, செகண்ட் ஃபார்மும் ஃபோர்த் ஃபார்மும் இங்கிலீஷில் வேர்பனுடைய செகண்ட் ஃபார்மும் ஃபோர்த் ஃபார்மும் எங்கேயாவது ஒரு இடத்துல வரும். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன கரெக்டாக சொல்லிடலாமே. அதாவது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் இந்த டஸ்ன்ற கொஸ்டின் இருக்குல்லப்பா, சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் டஸ்ன்ற கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த டஸ்ன்ற கொஸ்டினுக்கு எஸ்ன்னு ஆன்சர் பண்ணும்போது மட்டும், எப்படி டஸ்ன்ற கொஸ்டினுக்கு எஸ்ன்னு ஆன்சர் பண்ணும்போது மட்டும் செகண்ட் ஃபார்ம் வரும். வேற எங்கேயும் செகண்ட் ஃபார்ம் வராது. டஸ்க்கு என்ன எஸ்ன்னு ஆன்சர் பண்ணும்போது மட்டும்தான் செகண்ட் ஃபார்ம் வரும், வேற எங்கேயும் செகண்ட் ஃபார்ம் வராது. இதே போல ஃபோர்த் ஃபார்ம் கூட பார்த்தீங்கன்னா என்ன டென்சஸ்லேயே ஒரு இடத்துல வரும். அது எங்கே அப்படின்னா என்ன டிட்னு கொஸ்டின் கேட்கும்போது, எப்படி டிட்ல கொஸ்டின் கேட்கும்போது எஸ்ன்னு சொல்லும்போது, டிட்ல கொஸ்டின் கேட்டீங்கன்னா அதுக்கு எஸ்ன்னு பதில் சொல்லலாம் ஃபோர்த் ஃபார்ம், எஸ்ன்னு பதில் சொல்லலாம் ஃபோர்த் ஃபார்ம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபார்மும் ஒரே ஒரு இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஃபோர்த் ஃபார்மும் ஒரே இடத்துல யூஸ் பண்ணுறோம். மிச்சம் எல்லாம் தான் வந்து இன்னும் மாறி மாறி வரும். என்ன அதாவது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம், என்ன ஃபிஃப்த் ஃபார்ம், இதெல்லாம் மாறி மாறி வரும், பல இடங்களில் வரும். ஆனால் செகண்ட் ஃபார்ம் ஃபோர்த் ஃபார்மும் இந்த சொன்ன இடங்கள் தான், வேற எங்கேயும் கிடையாது. சரிப்பா. இப்போ அதுவும் இல்லாமல் இப்போ உங்களால் வந்து கிட்டத்தட்ட 22 கேள்வி கேட்க முடியும். அதில் மட்டுமே எப்படி டென்த் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, இது இல்லாமல் ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, அதில் மட்டுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் 22 கேள்வி கேட்கலாம். என்ன 22 கேள்வி கேட்கலாம், பதில் சொல்லலாம், எல்லாமே பண்ணலாம். இப்போ அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதில் ஒன்றும் அதிகமாக ஒன்றும் பார்க்கல. இதில் என்ன பார்த்தீங்க, அதிகமாக ஒன்றும் பார்க்கல. ப்ரெசென்ட்டில் என்ன பார்த்தீங்க, ஆம் இஸ் ஆர். பாஸ்டில் என்ன பார்த்தீங்க, வாஸ் வேர். இது 5 வந்து நேற்று நடத்தணும். இன்னைக்கு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஷால் பி வில் பி. இன்னைக்கு என்ன பார்த்தீங்க, ஷால் பி வில் பி. ஸோ 5 + 2 எவ்வளோ, 7. மொத்தம் 7 கேள்விகள் இப்போ பார்த்தோம். இப்போ இதே இந்த 7 இருக்குல்லம்மா, அதாவது இந்த 7 பார்த்தீங்க இல்லையா, இந்த 7 பாருங்க என்னென்னு சொல்றேன். and is or was were அது என்ன shall be will be. 7 கொஸ்டின் இருக்கா பாருங்க, 3 3 1 7 கொஸ்டின்ஸ் இருக்கு மொத்தம். இந்த 7 கொஸ்டின்ஸ் இதை பார்த்தீங்கன்னா am is are was were shall be will be இது எல்லாமே டென்சஸ்ல பார்க்கும்போது பக்கத்துல தேர்ட் ஃபார்ம் வந்தது. எப்படி டென்சஸ்ல பார்க்கும்போது இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் தேர்ட் ஃபார்ம் வந்தது. ஆனா இங்க தேர்ட் ஃபார்ம் வராது, அதை நான் ஹெட்டிங் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா வித்தவுட் வேர்புன்னு கொடுத்துருப்பேன். இதுக்கு நஷ்டத்துக்கு முன்னாடி ஹெட்டிங் கொடுத்துருவோம் பாருங்க, அதில் என்ன ஹெட்டிங் கொடுத்துருப்பேன், வித்தவுட் வேர்புன்னு கொடுத்துருப்பேன். அப்போ இங்க பார்த்தது எல்லாமே என்னன்னா இதுக்கு பக்கத்துல, இது எல்லாத்துக்கும் பக்கத்துலயும் நவுன் வராப்புல பார்த்தீங்க. எப்படி நவுன் வராப்புல பார்த்தீங்க. அதாவது பாருங்க, ஐ ஆம் டீச்சிங். முதல்ல என்ன பார்த்தீங்க, ஐ ஆம் டீச்சிங். ஆனா இங்க இப்ப என்ன சொல்லிருக்கான் உங்களுக்கு, ஐ ஆம் ஏ டீச்சர். பாருங்க ஃபர்ஸ்ட் அந்த டென்ஸ் எடுக்கும்பொழுது பாத்தீங்கன்னா ஐ ஆம் டீச்சிங், அதாவது நான் கற்பித்துக் கொண்டு இருக்கிறேன். பாருங்க இப்ப சொன்னேன் ஐ ஆம் டீச்சிங், ஐ ஆம் டீச்சர். ஸோ ஆமுக்கு பக்கத்துல தேர்ட் ஃபார்மும் வரலாம். எப்படி ஆமுக்கு பக்கத்துல இது போல ஐஎன்ஜி ஃபார்ம், டீச்சிங், கோயிங், கம்மிங், வாக்கிங், டேக்கிங், அதுவும் வரலாம். இது பக்கத்துல அது இதுவும் வரலாம், ஏ டீச்சர், ஏ டாக்டர், ஏ பைலட், ஏ லாயர், இது போல எது வேணாலும் வரலாம். அதே போல தான் எஸ்க்கு பக்கத்துல, ஆருக்கு பக்கத்துல, எல்லாத்துக்கு பக்கத்துல இப்படிலாம். ஓகே, இப்போ இது வரைக்கும் நம்ம எத்தனை பாடங்கள் முடிச்சிருக்கோம்? இது வரைக்கும் எத்தனை பாடங்கள் நான் முடிச்சிருக்கேன், நீங்க எதை நம்ம படிச்சு முடிச்சீங்க ஆசிரியர் எனக்கு, இது வரைக்கும் நான் எதை முடிச்சிருக்கேன் அப்படின்னு பற்றி முதல்ல சொல்றேன். ரைட்டா? நல்லா படிக்காம இருக்காதீங்கப்பா. என்ன நினைக்கிற இடத்த போய் படிச்சிருங்க. ஏதோ உங்களில் ஒரு சில பேர் தான் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? எல்லாரும் படிக்க மாட்டீங்க. பட் எனக்கு என்னன்னா எல்லாரும் படிக்கணும். என்ன அப்பதான் வந்து இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டோன்ற திருப்தி வந்து உங்களுக்கும் இருக்கும், எனக்கும் இருக்கும். சரியா? அதாவது அந்த நல்ல போர்ஷனை போயிட்டு வீட்டில் படிச்சிருங்க. என்ன ஓகே,
இப்போ ஃபர்ஸ்ட் லெசன் நம்ம என்ன எடுத்தோம்? ஃபர்ஸ்ட் லெசன் என்ன எடுத்தோம்? நவுன். ஃபர்ஸ்ட்ல என்ன பார்த்தோம்? நவுன் பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? நவுன்ல சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம். அடுத்து மூன்றாவது என்ன பார்த்தோம்? வெர்ப் பார்த்தோம், அதாவது வினைச்சொல். அடுத்து அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டென்சஸ். ஃபர்ஸ்ட் நவுன், செகண்ட் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் வெர்ப், ஃபோர்த் என்ன பார்த்தோம்? டென்சஸ். இதான் பார்த்தீங்க டென்சஸ். ஓகே, இதில் உங்களுக்கு டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கோர்ஸ் நம்ம டிசைன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய சந்தேகங்கள் வராது, அதாவது சந்தேகங்களே உங்களுக்கு இல்லாதபடி தான் எடுக்கணும்னு ஒரு ஆசை எனக்கு. அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் எதுவும் வந்திருக்காது, ரைட்டா? பார்க்கலாம். அப்படியே சந்தேகம் இருந்தாலும் நம்ம அதை நிவர்த்தி பண்ணலாம். கவனிங்க, என்ன ஒரு ப்ராப்ளம் தெரியுமா? அதாவது உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆன்சர் இருக்கு. உங்கள் சந்தேகங்கள் எல்லாத்துக்குமே என்கிட்ட ஆன்சர் இருக்கு. இப்போ இந்த கோர்ஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி என்ன ஆடியோ வீடியோ மூலமாக கற்றுக்கிறதுனால என்னென்னா கரெக்டாக நீங்கள் கேட்குற நேரத்தில், அதாவது நீங்கள் சந்தேகம் கேட்குற நேரத்தில் என்னால் சொல்ல முடியாது. ஆனால் உங்கள் சந்தேகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டான 2 monthsக்குள்ளே நான் நிவர்த்தி செய்வேன். ஏன்னா உங்கள் 2 monthsக்குள்ளே நிவர்த்தி செய்வேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் கேட்கணும்னு தோணுது, இதனால என்கிட்ட கேட்க முடியாது. ஆனால் அவருடைய சந்தேகத்தை இந்த கோர்ஸ் முடியறதுக்குள்ள கரெக்டாக டீச் பண்ணுவேன். என்ன கரெக்டாக டீச் பண்ணுவேன். அதை பற்றிலாம் ஒரி பண்ண வேணாம். அதாவது உங்கள் சந்தேகம் வந்து உங்கள் சந்தேகத்துக்கு பதிலே கிடைக்காது இல்லை, கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எப்படி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கொஞ்சம் இது பண்ணீங்க. ஏன்னா இந்த கோர்ஸில் வேறு வழி பண்ண முடியாது. இப்போ நான் உங்கள் நேரில் இருந்தேன்னு வச்சுங்களேன், இதே நாங்கள் உங்கள் நேரில் இருந்துன்னு வச்சுங்களேன், ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கேட்ட உடனே நான் சால்வ் பண்ணுவேன். பட் இதில் என்னன்னு சொன்னால் நீங்கள் சந்தேகத்தை கேட்டவா என்னால் கேட்க முடியாது. அதனால என்னென்னா நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணுறேன். பார்த்துங்க, சந்தேகமும் வராது. ஓகே, இப்போ எல்லாம் பார்த்துங்க. ஓகே, இப்போ கடைசியாக பார்த்து உங்களுக்கு தெரியும் இந்த 7 கொஸ்டின் பார்த்தோம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க? 22 பார்த்தீங்க. முதல்ல எத்தனை கேள்விகள் பார்த்தீங்க? 22 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 7. முதல்ல 22 கொஸ்டின்ஸ் பார்த்தோம், அதுக்கடுத்து இப்போ 7. சரியா? ஓகே, இப்போ இதோட டென்சஸ் என்ற பாடத்தை முடிக்கிறேன். இதோட முடிக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியூ சாப்டர். என்ன? நியூ சாப்டர். சரியா? அதாவது ப்ரொனவுன் அப்படின்ற ஒரு பாடம். எப்படி ப்ரொனவுன்ற ஒரு பாடம். இப்போ அழைச்சிட்டு ப்ரொனவுன் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ப்ரொனவுன் அப்படின்ற லெசன் பற்றி பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம்? ப்ரொனவுன் பார்க்க போகிறோம். ப்ரொனவுன்னா என்ன? பிரதிபெயர்ச்சொல். ப்ரொனவுன்னா என்ன? பிரதிபெயர்ச்சொல். முதல்ல எத்தனை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம எத்தனை பாடம் பார்த்துருக்கோம்? 4 lessons பார்த்துருக்கோம். இது வரைக்கும் எத்தனை பார்த்துருக்கோம்? 4 lessons பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் என்ன? நவுன். ரெண்டாவது என்ன? அதே நவுன்ல சிங்குலர் ப்ளூரல். அடுத்தது மூணாவது என்ன பார்த்தீங்க? வெர்ப். நாலாவது என்ன பார்த்தீங்க? டென்சஸ். ஃபர்ஸ்ட் லெசன் நவுன், செகண்ட் சிங்குலர் ப்ளூரல், தேர்ட் வெர்ப், ஃபோர்த் என்ன? டென்சஸ். இது 4 பார்த்தோம். இப்போ இந்த 4 பாடங்களை வச்சுக்கிட்டு உங்களால் வந்து பல்லாயிரக்கணக்கான வார்த்தைகள் அமைக்க முடியும், ஆயிரக்கணக்கான வார்த்தைகள் அமைக்க முடியும். இது 4 மட்டும் வச்சுருக்கோம். சரியா? அதே சமயத்தில் இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, உங்களுக்கு இந்த தெரிஞ்ச 4 பாடங்கள் வச்சுக்கிட்டோம். எப்படி வாக்கிங் அமைக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல, அதாவது இன்ட்ரோடக்ஷன் லெசன் எடுக்கும் பொழுது, எப்படி இன்ட்ரோடக்ஷன் லெசன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்று எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. அதாவது we are going to see a beautiful bird. அதாவது நாம் ஒரு அழகான பறவையை பார்க்க போகிறோம். நீங்க வந்துருக்கீங்கன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சரி, இப்போ அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த விங்கிறத பற்றி சொல்லும்போது இதுக்கு ஒரு லெசன் எடுக்கணும்ப்பா. ஆரை பற்றி சொல்லும்போது ஆருக்கு ஒரு லெசன் எடுக்கணும். கோயிங் பற்றி வி ஆர் கோயிங் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு லெசன் எடுக்கணும். இது போல வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு லெசன் எடுக்கணும். நான் இந்த லெசன் எடுக்கும்போது அதை பற்றி என்ன, அது ஃபர்ஸ்ட் லெசன் எடுக்கும்போது 3வது லெசன்லேருந்து டவுட் கேட்காதீங்க, இந்த மாதிரிலாம் சொன்னேன். பாருங்க, கவனிங்க, ஞாபகம் பண்ணிக்கலாம்.
Nirmal is crying. நல்லா கவனிங்க. Nirmal is crying. நான் உங்களுக்கு எத்தனை படம் எடுத்திருக்கேன் தெரியும் உங்களுக்கு. Noun எடுத்திருக்கேன், என்ன singular plural எடுத்திருக்கேன், verb எடுத்திருக்கேன், tenses எடுத்திருக்கேன். சரியா? எத்தனை படம் எடுத்திருக்கேன் கவனிங்க. என்ன noun எடுத்திருக்கேன், singular plural எடுத்திருக்கேன், verb எடுத்திருக்கேன், tenses எடுத்திருக்கேன். 4 lessons. கவனிங்க. Nirmal is crying. அதாவது இந்த 4 பாடங்களை மட்டும் வச்சுக்கிட்டு இது போல பல வாக்கியங்கள் அமைக்க முடியும். பாருங்க. Nirmal is crying. இப்போ நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு லெசனும் ஒவ்வொரு வார்த்தையும் எங்கேருந்து வந்திருக்கு கவனிங்க பார்க்கலாம். நிர்மல் எங்கே வந்திருக்கு? நிர்மல் பெயர்ச்சொல்னா நவுன்ல வந்திருக்கு. இது எங்கே வந்திருக்கு? நவுன்ல இருந்து நிர்மல் வந்திருக்கு. இஸ் இருக்கு இல்லையா? இஸ் எங்கே வந்திருக்கு? இஸ் எங்கே வந்திருக்கு? அதாவது டென்சஸ்ல இஸ் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? and is are டென்சஸ்ல பார்த்தோம். அப்போ இது எங்கே வந்திருக்கு? டென்சஸ்ல வந்திருக்கு. இந்த கிரைங்கிற வேர்ட் இருக்குல்லப்பா, கிரையிங், இது எங்கே வந்திருக்கு? கிரைங்கிறது எங்கே வந்திருக்கு? வேர்ப்ல வந்திருக்கு. கரெக்டா? கிரைங்கிறது வேர்ப்ல இருந்து வந்திருக்கு. அதே சமயத்துல இது வேர்ப்னா இது என்ன வேர்ப்? இது ஸ்ட்ராங்கா வீக்கா? ஸ்ட்ராங்கா வீக்கா? வீக் எப்படி? கிரை சொல்லி பாருங்க. இப்போ இது வீக்கா இருந்தா நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்காது. எப்படி? இது வீக்கா இருந்தா நான் கொடுத்த லிஸ்ட்ல இருக்காது. சொல்லி பாருங்க. கிரைஸ், கிரையிங், கிரைட் அப்படிதான் வரும். இப்போ இது என்ன? தேர்ட் ஃபார்ம். அதே சமயத்துல வீக் வேர்ப். ஃபார்ம் என்ன ஃபார்ம் அப்படின்னா தேர்ட் ஃபார்ம். இது என்ன ஃபார்ம்? இது தேர்ட் ஃபார்ம். ஓகேப்பா பாருங்க. நிர்மல் இஸ் கிரையிங். இப்போ நவுனுக்கு வந்துருச்சா? அடுத்தது பாருங்க. வேர்ப் வந்துருச்சா? வேர்ப் வந்துருச்சு. கிரையிங் வேர்ப் வந்துருச்சு. டென்ஸ் வந்துருச்சா? இது பாருங்க. டென்ஸ் வந்துருச்சா? வந்துருச்சு. அடுத்தது சிங்குலரா ப்ளூரலா? இப்போ கேள்வியே தான். சிங்குலரா ப்ளூரலா? இது நிர்மல்ன்றது சிங்குலர். சிங்குலரா ப்ளூரலா? சிங்குலர். உங்க எல்லாருக்குமே தெரியும் நிர்மல்ன்றது ஒரு ஆளை குறிக்கிறது. அப்போ சிங்குலர். இப்போ நிர்மல் இஸ் கிரையிங். அப்புறம் இந்த am, is, are, do, does இதெல்லாம் கூட வருதா? மொத்தம் 22 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க. do, doesல ஆரம்பிச்சு shall have been, will have been வரைக்கும் 22 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க. நான் சொல்லிக்கோங்க, உங்களுக்கு அது எல்லாத்துக்குமே மீனிங் கிடையாது. சொல்லிருக்கேன் உங்ககிட்ட, அது எல்லாத்துக்கும் மீனிங் கிடையாது. அப்ப நானே சொல்லிருக்கேன் இது மீனிங் இல்லாம இப்ப ஏன் வருதுன்னு நீங்க கேட்பீங்க. அதாவது இதுக்கு மீனிங் கிடையாது, ஆனா இதை வச்சுதான் என்ன டென்ஷன் தெரிஞ்சுக்க முடியும்னு சொன்னேன். ஞாபகம் இருக்கா? இதுக்கு மீனிங் கிடையாது, ஆனா இதை வச்சுதான் என்ன டென்ஷன் தான் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். சரியா? ஓகே. இப்போ பாருங்க, இந்த இஃப் வச்சுதான் நீங்க என்ன சொல்வீங்க? இது இஃப் வச்சுதான் இது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே. இப்போ கவனிங்க. சிங்குலரா பொருளாக போது சிங்குலர் சொல்றீங்க. அப்போ 4 கழிச்சு போச்சோம். இப்போ நிர்மலும் என்னென்ன எழுதிட்டேன், இப்போ இஸ்ஸோ என்னென்ன எழுதிட்டேன், கிரைங்கிறதுக்கும் என்னென்ன எழுதிட்டேன். இப்போ இதுக்கு மேல வேற எந்த வார்த்தையும் கிடையாது எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. அப்போ நிர்மல் இஸ் கிரைங்னா என்ன அர்த்தம்? நிர்மல் அழுது கொண்டு இருக்கிறான். நிர்மல் அழுது கொண்டு இருக்கிறான் அப்படின்ற அர்த்தம். இங்க ஏன் இஸ் போட்டேன் அது கவனிங்க. ஆம் இருக்கு, இஸ் இருக்கு, ஆர் இருக்கு. இது மூணுத்தையும் ஆமையும் ஆரையும் விட்டுட்டு ஏன் இஸ் போட்டேன் அப்படின்னா இது சிங்குலர், அதனால இஸ் போட்டேன். இது என்னது? இது சிங்குலர், அதனால இஸ் போட்டேன். இதே இது ப்ளூரலா இருந்தா இங்க ஆர் போட்டிருக்கேன். இது சிங்குலர், அதனால எஸ் போட்டிருக்கேன். நிர்மல் இஸ் கிரையிங். நிர்மல் அது கொஸ்டின் கேட்கறது எப்படி? ரொம்ப சிம்பிள். தெரியல உங்களுக்கு? கொஸ்டின் கேட்கறது எப்படி? இந்த இஸ் முன்னாடி கொண்டு வந்தா கொஸ்டின். இந்த இஸ் இருக்குல்ல, இஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டீங்கன்னா கொஸ்டின் கிடைச்சிடும். இஸ் நிர்மல் கிரையிங்? எப்படி? இஸ் நிர்மல் கிரையிங்? எஸ், நிர்மல் இஸ் கிரையிங். இதே இல்லைன்னு சொல்லணும்னு சொல்றீங்க. இல்லைன்னு சொன்னா நோ, நிர்மல் இஸ் நாட் கிரையிங். இஸ்க்கு பக்கத்துல நாட் போட்டுருவீங்க. நோ, நிர்மல் இஸ் நாட் கிரையிங் அப்படின்னு சொல்லுவீங்க. ஓகே. இப்போ இது சிங்குலர், அதனால இஸ் போட்டுருங்க. சரிம்மா. இப்போ இதே இப்ப நிர்மல்ன்ற வார்த்தை இருக்குல்ல, நிர்மல்ன்ற வார்த்தையை நீங்க மாத்தி வேற ஏதாவது போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது என்ன, விஜி அப்படின்னு போடுறீங்க.
அப்ப விஜின்னு போட்டீங்கன்னா விஜய் இஸ் கிரையிங், விஜய் அழுது கொண்டிருக்கிறாள் அப்படின்னு ஆயிடும். அப்போ இங்க குமார் போட்டீங்கன்னா குமார் இஸ் கிரையிங், குமார் அழுது கொண்டு இருக்கிறான். அதே இங்க என்ன கஜேந்திரன் இஸ் கிரையிங், கஜேந்திரன் அழுது கொண்டிருக்கிறான். கணேஷ் போட்டீங்கன்னா கணேஷ் இஸ் கிரையிங், கணேஷ் அழுது கொண்டு. ஸோ இதை வாக்கியம் மாத்த என்ன ஆகும்னா அப்படியே புது வாக்கியம் கிடைச்சிட்டு இருக்கும். இப்போ இது பாருங்க கிரையிங் இருக்கா, கிரையிங்ன்ற மாற்றும்போது பாருங்க நிர்மல் பிளஸ் கிரையிங் இருக்கு, இப்போ அழுது கொண்டிருக்கிறான். கிரையிங் எடுத்துட்டு என்ன ஷவுட்டிங் அப்படின்னா கத்திக்கொண்டிருக்கிறான். ஷவுட்டிங் போட்டீங்கன்னா கத்திக்கொண்டிருக்கிறான். இதே இங்க ஸ்டடிங் போட்டீங்கன்னா படித்துக் கொண்டிருக்கிறான். ஈட்டிங் அப்படின்னா சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். ட்ரிங்கிங் அப்படின்னு சொன்னா குடித்துக் கொண்டிருக்கான். இது போல நீங்க மாத்த வாக்கியமா இருக்கு. ஓகே, இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சுதான் நினைக்கிறேன். நான் ஒன்று பாருங்க, நான் ஒன்று இருக்கு அவ்வளவு இருக்கு. இது போல பாத்தீங்கன்னா இன்னும் நான் லெசன்ஸ் நடத்த அதாவது பாடங்கள் நான் பாடங்கள் முடிக்க என்ன இந்த சென்டென்ஸ் இருக்குல்ல, இந்த வாக்கியத்தினுடைய சைஸ் பெருசாகிட்டே வரும். பாடங்கள் நடத்த வாக்கியத்தினுடைய சைஸ் வந்து இன்னும் பெருசாகிட்டே வரும். இப்போ கவனிங்க, இப்போ 10 இந்த 4 லெசன் பார்த்தாச்சு. நீங்க டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது பிரணவம். ஓகே, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க பிரணவனை பத்தி. பிரணவம் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. பிரணவம் அப்படின்னா பிரதிபெயர் சொல்றோம். பிரணவம்னா என்ன? பிரதிபெயர். கவனிங்க, இந்த பிரணவம் எதுக்காக அப்படின்னா, இந்த பிரணவம் எதுக்காகன்னா நவுனுக்கு பதிலா வரும். எப்படி நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ற வார்த்தையை தான் பிரணவம் அப்படின்னு சொல்லுவோம். திருப்பியே சொல்றேன், நவுனுக்கு பதிலா யூஸ் பண்ற வேர்டை தான் பிரணவம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பெயர் சொல்லுக்கு பதிலா வர வார்த்தை தான் பிரதிபெயர் சொல். பெயர் சொல்லுக்கு பதிலா வர வார்த்தை தான் பிரதிபெயர் சொல். சரியா? கவனிங்க, நான் ஒன்று சொல்றேன், தெரிஞ்சுங்க. நான் மகேஷை பார்த்தேன், மகேஷ் என்னை பார்க்கவில்லை. எப்படி? நான் மகேஷை பார்த்தேன், மகேஷ் என்னை பார்க்கவில்லை. அதே நான் மாலாவை பார்த்தேன், மாலா என்னை பார்க்கவில்லை. அடுத்தது நான் ஒரு கழுதையை பார்த்தேன், நான் ஒரு கழுதையை பார்த்தேன், கழுதை என்னை பார்க்கவில்லை. சரி, கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? I saw. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? I saw பாலாஜி. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? I saw பாலாஜி. பாலாஜி did not see me. ரைட்டா? ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு? நான் பாலாஜியை பார்த்தேன், பாலாஜி என்னை பார்க்கவில்லை. இது ஒன்று. அடுத்தது பார்த்தீங்கன்னா I saw மாலா. நான் மாலாவை பார்த்தேன், மாலா மாலா did not see me. மாலா என்னை பார்க்கவில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா I saw an ass. நான் ஒரு கழுதையை பார்த்தேன். ஃபர்ஸ்ட்ல இருக்கு I saw பாலாஜி. பாலாஜி did not see me. நான் பாலாஜியை பார்த்தேன், நான் பாலாஜியை பார்த்தேன், பாலாஜி என்னை பார்க்கவில்லை. அடுத்தது என்ன போட்டிருக்கேன்? I saw மாலா. நான் மாலாவை பார்த்தேன், மாலா என்னை பார்க்கவில்லை. அடுத்தது I saw an ass. நான் ஒரு கழுதையை பார்த்தேன், the ass did not see me. அந்த கழுதை என்னை பார்க்கவில்லை. பாருங்க, நான் என்ன சொன்னேன்? பிரணவம்ன்றது நவுனுக்கு பதிலா பயன்படுத்துற வார்த்தை பிரணவம். நவுனுக்கு பதிலா பயன்படுத்துற வார்த்தை என்ன சொல்லலாம்? பிரணவம் சொல்லலாம். இப்ப பாருங்க, இங்கேயும் பாலாஜி இருக்கு, இங்கேயும் பாலாஜி இருக்கு. நான் பாலாஜியை பார்த்தேன், பாலாஜி என்னை பார்க்கவில்லை. இத நான் பாலாஜியை பார்த்தேன், அவன் என்னை பார்க்கவில்லைன்னு சொல்லலாமா? நான் பாலாஜியை பார்த்தேன்,
அவன் என்னை பார்க்கவில்லைன்னு சொல்லலாமா? எதுக்கு 2 பேரும் பாலாஜி பாலாஜி பேர் போட்டுருங்க? இங்க என்ன போடலாம்? அவன் என்னை பார்க்கவில்லை, அவன்னா அவன் என்னை பார்க்கவில்லைன்னு சொல்லலாம் இல்லையா? அப்போ I saw Balaji, he did not see me சொல்லலாம் இல்லையா? I saw Balaji, he did not see me சொல்லலாம் இல்லையா? நான் பாலாஜியை பார்த்தேன், அவன் என்னை பார்க்கவில்லை. கீழே பாருங்க, I saw Mala, நான் மாலாவை பார்த்தேன். I saw Mala, நான் மாலாவை பார்த்தேன். மாலா did not see me, மாலா என்னை பார்க்கவில்லைன்னு சொல்லும் பொழுது இத நான் மாலாவை பார்த்தேன், அவள் என்னை பார்க்கவில்லைன்னு சொல்லலாமா? she, அவள்னா she, அவள் என்னை பார்க்கவில்லைன்னு சொல்லலாம் இல்லையா? எல்லாம் ஒன்று. அப்போ I saw Mala, she did not see me, அவள் என்னை பார்க்கவில்லை. அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா I saw an ass, I saw an ass, நான் ஒரு கழுதையை பார்த்தேன். என்ன? the ass did not see me, அந்த கழுதை என்னை பார்க்கவில்லை. இப்போ இந்த ass இல்லையா, இதை எடுத்துட்டு இட்டு போடலாம் இல்லையா? அதுதான் இட்டு. அப்போ I saw an ass, நான் ஒரு கழுதையை பார்த்தேன். அது என்னை பார்க்கவில்லைன்னு சொல்லலாம்ல? எப்படி? அது என்னை பார்க்கவில்லைன்னு சொல்லலாம்ல? அதான் என்ன போட்டிருக்கேன்? இட்டு போட்டிருக்கேன். அதான் என்ன போட்டிருக்கேன்? இட்டு போட்டிருக்கேன். இப்போ இந்த he, she, it, அதாவது அவன் அவள் அது இருக்கு இல்லையா, இதான் பிரணவம். இந்த அவன் அவள் அது இருக்குல்ல, இதுதான் பிரணவம். இப்போ பிரணவம் ரொம்ப அது நம்ம பேரை திருப்பி சொல்ல மாட்டோம். அதெல்லாம் நல்லா கேட்க நான் சொல்ல போறேன். நான் பாலாஜியை பார்த்தேன். எப்படி? நான் பாலாஜியை பார்த்தேன். நான் அப்புறம் பாலாஜியை பார்த்தேன். அடுத்த நாள் பாலாஜி வீட்டுக்கு போனேன். எப்படி? பாலாஜியுடைய வீட்டுக்கு போனேன். ஆனா பாலாஜி இல்லை. உடனே பாலாஜி அம்மா வந்தாங்க. பாலாஜி அம்மா கேட்டேன், பாலாஜி எங்கன்னு கேட்டேன். பாலாஜி வெளியே போயிட்டு எத்தனை நாள் சொல்றது பாலாஜி பாலாஜின்னு சொல்லிட்டு? எத்தனை நாள் சொல்றது? தேவையில்லை. இப்போ தமிழ்லேயே பாருங்க, நம்ம தான் சொல்லுவோமா? இல்லை, தமிழ்ல கேட்போம். நான் பாலாஜியை பார்த்தேன். 2 நாள் பொறுத்து அவனுடைய வீட்டுக்கு போனேன். என்ன சொல்றீங்க? 2 நாள் பொறுத்து அவனுடைய வீட்டுக்கு போனேன். அவன் அங்க இல்லை. ஆனா அவங்க அம்மா இருந்தாங்க, அதாவது அவனுடைய அம்மா இருந்தாங்க. என்ன? அவனுடைய அம்மா கிட்ட பாலாஜி இவன் எங்கன்னு கேட்டேன், அதாவது அவன் எங்கன்னு கேட்டேன். அவன் வெளியே போயிருக்கிறதா அவங்க அம்மா என்கிட்ட சொன்னாங்க. இதெல்லாம் பாருங்க, முதல் முறை சொல்லும் பொழுது அவன் பேரை சொல்லிடுறீங்க. அதாவது யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப தெரிஞ்ச பேர் தான் பாலாஜி, ரைட்? அதுக்கப்புறம் திருப்பி பாலாஜி சொல்லி போற அந்த பேரை சொல்றதுக்கு பதிலா என்ன எடுத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் சொல்றதோ அவன்ன்றதோ அதுன்றதோ நீங்க பாத்துங்க. இதுதான் இது போல ப்ரொனவுன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா, ப்ரொனவுன்ன்றது நான் உங்களுக்கு தனியா லிஸ்டே அதுல கொடுத்துருப்பேன். ஒரு புக் கொடுத்துருக்கேன் தெரியுமா? அந்த புக்ல ப்ரொனவுன் லிஸ்டே கொடுத்துருப்பேன். இந்த ப்ரொனவுன் மிஞ்சி போனா மொத்தத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னா ஒரு 45 இருக்கும், 45 to 50 இருக்கும் அப்ராக்சிமேட்டா. அவ்வளவுதான். என்ன அதை கொடுத்துருக்கேன். அதை நீங்க ஜஸ்ட் நடத்த நீங்க அதை படிச்சுட்டே வாங்க. நான் அதையும், அதாவது நான் கொடுத்துருக்க எல்லா எக்ஸாம்பிள்ஸ்க்கும் அதில் கொடுத்துருக்க ப்ரொனவுன் இருக்குல்ல, இந்த புக்ல கொடுத்துருக்க எல்லா ப்ரொனவுனுக்கும் நான் இங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போறேன். அதனால ஒரி பண்ண வேணாம். எல்லாமே நடத்த போறதா, இதே நம்ம விட போறது கிடையாது. கவனிங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு சொன்னா, ரைட்டா, இந்த ஓகே சில முக்கியமான விஷயங்கள் ப்ரொனவுன்ல இருக்கு. அந்த ப்ரொனவுன்ஸ்ல அந்த 40 பேஜ் தெரியுமா? அந்த 45ல இப்போ சில முக்கியமான ப்ரொனவுன்ஸ் எழுதி போட்டு மீனிங் எழுதுறேன். அதை எக்ஸ்பிளைனும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேமா? ஸோ ப்ரொனவுன்ல சில முக்கியமான ப்ரொனவுன்ஸ்லாம் இப்போ எழுதி போட்டிருக்கேன். சில முக்கியமான ப்ரொனவுன்ஸ்லாம் எழுதி போட்டிருக்கேன். ஜஸ்ட் கவனிங்க. இதில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம பேசுறதுக்கு நடைமுறையில் நம்ம நடைமுறையில் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தைகள். இது எல்லாமே நடைமுறையில் இது எல்லாமே அடிக்கடி நம்ம பயன்படுத்துகிற வார்த்தைகள். இதில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காலமில் என்ன போட்டிருக்கேன்? சப்ஜெக்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். இந்த காலமில் என்ன போட்டிருக்கேன்? சப்ஜெக்ட்னு போட்டிருக்கேன். எதுக்கு எதுவும் போடல, தேவையில்லை. இந்த கடைசியாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே என்ன போட்டிருக்கேன்? ஆப்ஜெக்ட். இடம் இல்லை, அதனால எழுதியிருக்கேன் ஆப்ஜெக்ட். OBJECT ஆப்ஜெக்ட் உள்ள எழுதி போட்டிருக்கேன். அதே இங்கே பார்த்தீங்க இப்போ நம்ம எல்லாம் ப்ரொனவுன்ஸ் இருக்கோம். இப்போ என்ன சொன்னிருக்காங்க? ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தீங்க. இப்போ சப்ஜெக்டில் இதெல்லாம் இருக்கும்.
அதாவது இப்போ இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நான் தமிழில் உங்களுக்கு அந்த புக்கில் மீனிங் கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் தமிழில் மீனிங் கொடுத்துருக்கேன். எல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள் தான் உங்களுக்கு. ஐ நான், ஐனா நான், வீணா நாம் அல்லது நாங்கள், வீணா நாம் அல்லது நாங்கள். அடுத்தது யூ, யூ அப்படின்னா நீ, யூனா நீ சிங்குலர். இந்த யூக்கு ப்ளூரல், இந்த யூக்கு ப்ளூரல். இங்க பாருங்க ஹீ இருக்கு, ஹீனா அவன் அல்லது அவர் அப்படி எடுத்துக்கலாம். அடுத்தது ஷீ இருக்கு, ஷீனா அவள் அல்லது அவர். இட்டு இருக்கு, இட்டுக்கு இது அல்லது அது. அடுத்து கடைசியா தே இருக்கு இல்லையா, தேக்கு அவர்கள் அல்லது அவை அப்படின்னு மீனிங் இருக்கு. கடைசியா வேலுக்கு என்ன, வேலுக்கு வேலை ஒன்றும் கிடையாது. வேலுக்கு வேலு தான் போட்டிருக்கேன். ஐக்கு நான், வி நாம் நாங்கள், யூ நீ இது சிங்குலர் இருக்கு, நீ உன்னை ஒற்றையோட பிடிக்கும். யூ இந்த யூ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பி போட்டிருக்கேன், ப்ளூரல், அதாவது நீங்கள். என்ன அர்த்தம், நீங்கள். அடுத்தது ஷீனா அவன் அல்லது அவர், ஷீனா அவள் அல்லது அவர், இதுனா அது அல்லது இது, தே அப்படின்னா அவர்கள் அல்லது அவை, வேலுக்கு வேலுதான். இப்போ இந்த சப்ஜெக்ட்ல எழுதி போட்டுருக்கோம்மா, இது எல்லாம் பாருங்க மொத்தம் எத்தனை இருக்கு. இந்த வேலு தவிர மொத்தம் எத்தனை இருக்குன்னா 8 இருக்கும். எத்தனை இருக்கும், 8 4 4 இது டே வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8 இருக்கு. ஸோ இந்த 8ம் சப்ஜெக்ட் கீழே எழுதிருக்கேன், இந்த 8ம் சப்ஜெக்ட் கீழே போட்டிருக்கேன். ரைட்டா? இப்போ சப்ஜெக்ட்னா தமிழ்ல வந்து சப்ஜெக்ட்னா எழுவாய், சப்ஜெக்ட்னா தமிழ்ல எழுவாய். ஆப்ஜெக்ட்னா, ஆப்ஜெக்ட் அப்படின்னா பயன்படு பொருள் அப்படின்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட்னா பயன்படு பொருள் அப்படின்ட்டு. இப்போ இந்த சப்ஜெக்ட் எழுதிட்டீங்கம்மா, இந்த 9, இந்த சப்ஜெக்ட் 9 இந்த வேலை விட்டுட்டீங்கன்னா மொத்தம் 8 இருக்கும். இந்த 8மே வேர்புக்கு முன்னால தான் வரணும். இப்படி இந்த 8ம் வேர்புக்கு முன்னால தான் வரணும். சரியா? இந்த 8ம் வேர்புக்கு முன்னால வரணும். அப்படி இல்லை இப்படி கூட சொல்லலாம், வேர்புக்கு முன்னாடி வரணும். அப்படி இல்லைன்னா அதாவது சென்டென்ஸ் உடைய ஆரம்பத்தில் வரும். எப்படி? சென்டென்ஸ் உடைய ஆரம்பத்தில் வரும் இது எல்லாமே. இப்போ இந்த ஐவி ரெண்டுமே நல்லா ஃபர்ஸ்ட் பர்சன் போட்டிருக்கேன். யூ ரெண்டுமே செகண்ட் பர்சன் போட்டிருக்கேன். ஹீ ஷீ இட் தே இது 4மே பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் போட்டிருக்கேன். அது ரொம்ப கஷ்டம்லாம் உங்களை புரிஞ்சுக்கிறது. ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா யாரு? ஃபர்ஸ்ட் பர்சன்னா இப்போ நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், நான் பேசுறேன். இப்போ நான் பேசுறேன்னா பேசுறவங்க ஃபர்ஸ்ட் பர்சன். எப்படி? பேசுறவங்க ஃபர்ஸ்ட் பர்சன். இப்போ நம்ம யார்கிட்ட பேசுறோமோ அவங்க செகண்ட் பர்சன். எப்படி? பேசுறவங்க ஃபர்ஸ்ட் பர்சன். நான் பேசுறேன்னா நான் ஃபர்ஸ்ட் பர்சன். நான் உங்ககிட்ட பேசுறேன்னா நீங்க செகண்ட் பர்சன். நம்ம 2 பேரும் சேர்ந்து யாரை பத்தி பேசுறோமோ, நம்ம 2 பேரும் சேர்ந்து யாரை பத்தி பேசுறோமோ அவர் தேர்ட் பர்சன். நான் பேசுறேன், இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நான் பேசுறேன், அப்ப நான் ஃபர்ஸ்ட் பர்சன். நான் உங்ககிட்ட பேசுறேன், அப்ப நீங்க செகண்ட் பர்சன். 2 பேரும் சேர்ந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெயிலை பத்தி பேசுறோம், அது தேர்ட் பர்சன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இதான். ஓகே, இப்போ ஐ வி யூ ஹி ஷீட். ஓகே, இதுல இந்த ஐக்கு பார்த்தீங்கன்னா ஐக்கு நேரா என்ன பண்ணிருக்கேன், மை அல்லது மைன் அப்படின்னு போட்டிருக்கேன். எப்படி? மை அல்லது மைன். மை அப்படின்னா என்னுடைய, உங்க புக்ல கொடுத்துருக்கேன் பாருங்க. மைனா என்னுடைய, அதே மைன் அப்படின்னா என்னுடையது. மைனா என்னுடைய, மைன்னா என்னுடையது. அதே இது பார்த்தீங்கன்னா ஆர் இருக்குல்லையா, ஆர் அப்படின்னா நம்முடைய. இதை வந்து அவர்னு சொல்லக்கூடாதுப்பா. எப்படி? அவர் அப்படின்னு சொல்லக்கூடாது, அவர்னு சொன்னா தப்பு. இந்த OUR இருக்கு இல்லையா, இதை அவர்னு சொல்லக்கூடாது, ஆர் அப்படின்னு சொல்லணும். எப்படி? ஆர் அப்படின்னு சொல்லணும். அதாவது இங்கிலீஷ்ல இந்த ஆர் இருக்குல்ல, இங்கிலீஷ்ல ஆர்ன்ற எழுத்து இருக்குல்லம்மா,
இங்கிலீஷ்ல இந்த ஆர் என்ற எழுத்து இருக்குல்ல, இந்த ஆர் என்ற எழுத்த உச்சரிக்க கூடாது. அதாவது உச்சரிக்க கூடாதுன்னா என்ன, அதிகமா இருக்க மாதிரி காமிச்ச கூடாது. ஆர் அங்க வார்த்தையில இருக்கிற போல காமிச்சிக்க கூடாது. இப்போ இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் நினைக்கிறேன். இந்த ஆர் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு விளம்பரத்துல, பூஸ்ட் விளம்பரத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவான், டெண்டுல்கர் என்ன சொல்லுவான், பூஸ்ட் ரிசல்ட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான், மை எனர்ஜி அப்படின்னுவான். அந்த கபில் தேவ் என்ன சொல்லுவான், ஆர் எனர்ஜி. வாட் யூ வில் சே, ஆர் எனர்ஜி, அவர் எனர்ஜின்னு சொல்ல மாட்டான். நீங்களும் வாட்ச் பண்ணி பாருங்க, விளம்பரம் மறுபடியும் வந்தா, அந்த விளம்பரம் மறுபடியும் வந்தா அதை கவனிச்சு பாருங்க. அவர் எனர்ஜி அப்படின்னு சொல்ல மாட்டான், ஆர் எனர்ஜி. எப்படி, ஆர் எனர்ஜி. அதே போல இந்தியா இஸ் ஆர் கண்ட்ரி. எப்படி, இந்தியா இஸ் ஆர் கண்ட்ரி, அவர் கண்ட்ரின்னு சொல்லக்கூடாது. இந்தியா ஆர் கண்ட்ரினா இந்தியா நம்முடைய நாடு. அதே போல நிறைய இடங்கள் பாருங்க, இந்த ஆர் இருக்குல்ல, இந்த ஆரை கூடிய மட்டும் அந்த ஆர் என்ன, அவர், தேர், ஹர், அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. என்ன, அது மாதிரிலாம் சொல்லாதீங்க. எப்படின்னா ரொம்ப சைலண்டா சொல்லுவோம், ஆர். இத இப்போ வந்து ஆர் நம்முடைய, ஆர் அப்படின்னா நம்முடையது அல்லது எங்களுடையது. எப்படி, நம்முடையது அல்லது எங்களுடையது. அடுத்து யுவர், இதை யுவர் சொல்லக்கூடாது. வாட் இஸ் யுவர் நேம், வாட் மீன், வாட் இஸ் யுவர் நேம், யுவர் நேம் அப்படிதான் சொல்லணும். யுவர் நேம் சொல்லக்கூடாது. ஸோ யுவர் அப்படின்னா இங்க என்ன அர்த்தம், உன்னுடைய. இந்த யுவர்னா என்ன, உன்னுடைய. அதே யுவர்ஸ் அப்படின்னா உன்னுடையது. எப்படி, உன்னுடையது. இங்க யுவர் அப்படின்னு இருந்தா உங்களுடைய. எப்படி, உங்களுடைய. இதுக்கு உங்களுடையது, உங்களுடைய, உங்களுடையது. அடுத்து இதுல பாத்தீங்கன்னா ஹிஸ் இருக்குமா, ஹீனா என்ன, ஹீனா என்ன சொன்னேன், அவன் அல்லது அவர்னு சொன்னேன். அப்போ இந்த ஹிஸ் இருக்குல்ல, முன்னாடி ஹிஸ்க்கு என்ன மீனிங்னா அவனுடைய. எப்படி, அவனுடைய அல்லது அவருடைய. எப்படி, அவனுடைய அல்லது அவருடைய. இந்த ரெண்டாவது ஒரு ஹிஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹிஸ்க்கு அவனுடையது. எப்படி, அவனுடையது, அவருடையது. என்ன, அவனுடையது, அவருடையது. இன்னொன்று தெரிஞ்சுக்கணும், இந்த ஹீ இருக்கு இல்லையா, ஹீக்கு என்ன மீனிங்னா அவன். ஹீக்கு என்ன மீனிங், அவன். இப்போ தமிழ்ல பாத்தீங்கன்னா அவன், இவன், அவர், இவர். தமிழ்ல வந்து மரியாதைக்கு நம்ம மரியாதையா இருந்தா சொல்லுங்க, ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்கும் போது அவர் அப்படின்னுங்க, மரியாதை கொடுக்காத போது அவன் அப்படின்னுவீங்க. அப்போ அவன், இவன், அவர், இவர். நீங்க கேட்பீங்க இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன சார் வரும், இதுக்கெல்லாம் இங்கிலீஷ்ல என்ன வரும்னா எல்லாத்துக்கும் ஹீ தான். எல்லாத்துக்கும் என்னது, ஹீ தான். அது அவனா இருந்தாலும், இவனா இருந்தாலும், அவரா இருந்தாலும், இவரா இருந்தாலும் என்ன, ஹீ தான் யூஸ் பண்ணணும். சரியா, எல்லாத்துக்கும் ஹீ தான். இப்போ ஹிஸ்னா அவனுடைய, அவருடைய. அதே இந்த ஹிஸ்க்கு பாத்தீங்கன்னா அதுக்கு அவனுடையது, அவருடையது. அதுவும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு, எல்லாமே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு புக்ல. அடுத்து பாருங்க, இந்த ஹர்ன்னு சொல்லாதீங்க, அசிங்கமா இருக்கு. ஹர்ன்னு சொல்லாதீங்க, ஹ. எப்படி சொல்லுங்க, ஹ. அதாவது ஹ அப்படின்னா அவளுடைய. எப்படி, அவளுடைய அப்படின்னு அர்த்தம். அல்லது அவருடைய மரியாதைக்கு. நீங்க ஹர்ஸ் அப்படின்னீங்கன்னா, ஹர்ஸ் அப்படின்னா அவளுடையது. எப்படி, அவளுடையது. அடுத்தது அவருடையது, அவளுடையது, அவருடையது, ஹர்ஸ்க்கு. அதே இங்க பாருங்க, இட்டு இருக்கு. இட்டுக்கு என்ன சொன்ன மீனிங், அது அல்லது இதுங்கிற மீனிங் சொன்னேன். இப்போ இட்ஸ் நான் போட்டிருக்கேன். இட்ஸ் என்ன அர்த்தம், அதனுடைய அல்லது இதனுடைய அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்ப இங்க இட்ஸ் பாத்தீங்கன்னா இதுக்கு அதனுடையது, இதனுடையது. எப்படி மீனிங், அப்படி அதனுடையது, இதனுடையது. அடுத்தது சாரி, இப்படி வராது, அதனுடையது, இதனுடையது. இதுக்கு மீனிங் என்ன, அதனுடைய, இதனுடைய அப்படின்ற அர்த்தம். இங்க பாருங்க, தேர் இருக்குல்ல, THEIR. இது தியர்னு சொல்லாதீங்க, நல்லா இருக்காது. தேர், அப்படின்னு சொல்லுங்க. இப்போ தேர் அப்படின்னா அவர்களுடைய. எப்படி, அவர்களுடைய அல்லது அவைகளுடைய. ஒண்ணு அவர்களுடைய, அப்படி இல்லைன்னா அவைகளுடைய. இப்ப இங்க பாத்தீங்கன்னா தேர், இங்க என்ன இருக்கு, தேர். அதாவது அவர்களுடையது. இங்க என்னது, அவர்களுடையது, அவைகளுடையது. தேட்ஸ் மேல மீனிங் அவைகளுடையது, அவர்களுடையது அப்படின்ற மீனிங் வரும். இப்போ கடைசியா பாத்தீங்கன்னா
வேலூஸ் இருக்கா? கவனிங்க, கீழே என்ன இருக்கு? வேலூஸ் இருக்கா? வேலூஸ் அப்படின்னா வேலு உடைய. வேலூஸ் அப்படின்னா வேலு உடைய. இப்போ இந்த வேலூஸ் அப்படின்னா வேலு உடையது. இது என்ன? வேலூஸ் அப்படின்னா வேலு உடைய. அதே இங்க வேலூஸ் அப்படின்னா வேலு உடையது அப்படின்னு அர்த்தம் வரும். அதுவும் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்ன பாத்தீங்கன்னா இந்த கோலம் பாத்தீங்க, சப்ஜெக்ட் கோலம் பாத்தீங்க. இப்போ அடுத்தது இது பாத்தீங்க. இப்ப கடைசியா இந்த ஆப்ஜெக்ட் கோலம் பத்தி பாருங்க. ஆப்ஜெக்ட் கோலம் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஜெக்ட் கோலம் பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன போட்டிருக்கு பாருங்க. முதல்ல என்ன போட்டிருக்கு? மீ போட்டிருக்கா? ஃபர்ஸ்ட்ல என்ன போட்டிருக்கு? மீ போட்டிருக்கா? மீனா என்ன அர்த்தம்? என்ன மீனா என்ன அர்த்தம்? எண்ணெய். மீனா என்ன அர்த்தம்? எண்ணெய். இது எண்ணெய்னு எடுத்துக்கலாம், எனக்கும் எடுத்துக்கலாம், எடுத்துக்க ஏற்ற மாதிரி. எப்படி? எண்ணெய்னும் எடுத்துக்கலாம், எனக்குன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த அசு இருக்கு இல்லையா? அசு பார்க்கும்பொழுது அசுக்கு நம்மை எப்படி எடுத்துக்கலாம்? இந்த அசுக்கு நம்மை அல்லது என்ன இது நம்மையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களை எடுத்துக்கலாம். அது கொடுத்துருக்கேன். யூ பாருங்க, யூனா என்ன? உன்னை. அதே இந்த யூக்கு பாத்தீங்கன்னா உங்களை. யூனா உன்னை, இந்த யூக்கு உங்களை. அடுத்து ஹிம் பாத்தீங்கன்னா ஹிமுக்கு என்ன கொடுத்துருப்பேன்? அவனை. எப்படி? அவனை. அப்படி இல்லைன்னா அவரை, மரியாதைக்காக அவரை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே ஹர் பார்த்தீங்கன்னா ஹெச்யூஆர் ஹர் பார்த்தீங்கன்னா இதுக்கு அவளைன்னு கொடுத்துருக்கோம். எப்படி? அவளை அல்லது அவரை அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது இட்டுக்கு அதை அல்லது இதை. இட்டுக்கு அதை அல்லது இதை அப்படின்னு கொடுத்துருக்கோம். தெம்முக்கு பார்த்தீங்கன்னா தெம்முக்கு அவர்களை. எப்படி? தெம்முக்கு அவர்களை அல்லது அவைகளை. எப்படி சொல்லலாம்? அவர்களை அல்லது அவைகளை அப்படின்னு சொல்லலாம் தெம்முக்கு. அடுத்து கடைசியா வேலுக்கு பாத்தீங்கன்னா வேலுக்கு வேலுவை அப்படின்னு கொடுத்துருக்கோம். எப்படி? வேலுவை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதே இந்த வேலுக்கு பாத்தீங்கன்னா இந்த வேலுக்கு வேலு அப்படின்னு இருக்கும். ஆனா இந்த வேலுக்கு பாத்தீங்கன்னா வேலுவை அப்படின்னு கொடுத்துருக்கோம். சரியா? ஓகே, இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த காலம் எக்ஸ்பெரிமெண்ட், இந்த காலம் எக்ஸ்பெரிமெண்ட், இதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இதுக்கெல்லாம் நான் ஜஸ்ட் மீனிங் சொன்னேன். இப்போ இந்த மீனிங்ஸ் எல்லாரும் நீங்க இப்ப எழுதி வச்சிருப்பீங்க. இதை மனப்பாடமா நீங்க படிக்கணும். மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு, 16 இருக்கு, 8 இருக்கு. லாஸ்ட் லைனை விட்டுருங்க, லாஸ்ட் லைனை விட்டுருங்க. 8 + 16 + 8 32. மொத்தம் 32 ப்ரொனவுன்ஸ் இருக்கு. இந்த 32 ப்ரொனவுன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? பேசுறதுக்கு. நம்ம நடைமுறையில இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். நீ என்ன பண்ற, நான் என்ன பண்றேன், அவன் என்ன பண்றான், அவங்க என்ன பண்றாங்க, நம்ம என்ன இப்ப பண்ணிட்டு இருக்கோம், இது எல்லாமே ரொம்ப அதெல்லாம் தான் நம்ம அடிக்கடி பேசுறது. அது எல்லாத்துக்கும் நான் போட்டிருக்கேன். இதுல உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதையும் சேர்த்து பார்த்துங்க. சரியா? அப்புறம் இந்த மைன் அப்படின்ற வார்த்தை இருக்கு இல்லையா? மைன் அப்படின்ற வார்த்தைக்கு பாத்தீங்கன்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு. இந்த மைன் அப்படின்னா சுரங்கம், அதாவது சுரங்கம் அப்படின்னு அர்த்தம். என்ன? கோல்ட் மைன் அப்படின்னா தங்க சுரங்கம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. மைன் தான் சுரங்கம் அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த இடத்துல என்னன்னா என்னுடையது. எப்படி? இந்த இடத்துல என்ன அர்த்தம்? என்னுடையது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப இதை பாத்தீங்கன்னா இந்த ஐல இருந்து தே வரைக்கும். எப்படி? ஐல இருந்து தே வரைக்கும் இந்த 8 இருக்குல்ல, இந்த 8, இந்த 8மே பாத்தீங்கன்னா இந்த 8ம் சென்டென்ஸ்க்கு வேர்புக்கு முன்னால வரும். எப்படி? இந்த 8மே வேர்புக்கு முன்னால வரும். இந்த 8ம் வேர்புக்கு முன்னால வரும். அப்படி இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், வாக்கியத்தின் ஆரம்பத்துல வரும். எப்படி? சென்டென்ஸ்ல பிகினிங்ல வரும். சென்டென்ஸுடைய பிகினிங்ல வரும், வாக்கியத்தின் ஆரம்பத்துல வரும். ஆனா இந்த 8 இருக்குல்ல, மீல ஆரம்பிச்சு தெம் வரைக்கும் ஒரு 8 இருக்குல்ல, இந்த 8ம் வேர்புக்கு பின்னால வரும். அந்த 8 இருக்குல்ல, மீல ஆரம்பிச்சு தெம் வரைக்கும் வேர்புக்கு பின்னால வரும். ஆனா இந்த 8 பாத்தீங்கன்னா வேர்புக்கு முன்னால வரும். அது பின்னால வரும். அப்படி இல்லைன்னா வாக்கியத்தின் கடைசியில வரும்னு சொல்லலாம். எப்படி? கடைசியில வரும். அதை விட நீங்க எப்படி சொன்னா நல்லா இருக்கும். இது வேர்புக்கு முன்னாடி வரும், அது வேர்புக்கு பின்னாடி வரும். இதான் விஷயம். இப்போ இந்த இடையில இருக்குல்ல, இந்த இடையில இருக்கிறத பத்தி இப்ப சொல்றேன். இப்போ எப்படி? இந்த இடையில இருக்குல்ல, இதை பத்தி சொல்றேன், கவனிங்க. இப்போ மை, ஆர், யுவர், முன்னாடி இருக்கேன். முன்னாடி ஒரு 8 இருக்கா? மை, ஆர், ஆர், யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், தேர். மொத்தம் பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்கு? முன்னாடி ஒரு 8 இருக்கு.
இந்த 8 எங்க வரும்னு சொல்றேன். இந்த 8 நவுனுக்கு முன்னால வரும். இந்த 8 எங்க வரும்? நவுனுக்கு முன்னால வரும். இந்த 8 நவுனுக்கு முன்னால வரும். ஆனா இந்த 8 இருக்குல்ல, மைன், ஆர்ஸ், யுவர்ஸ், யுவர்ஸ், ஹிஸ், ஹர்ஸ், இட்ஸ், தட், இந்த 8 எங்க வரும்னா இந்த 8 எங்க வரும்னு சொல்ல முடியாது. எங்க வேணாலும் வரலாம். எப்படி? ஆரம்பத்துல வரலாம், இடையில வரலாம், இறுதியில வரலாம். ஸோ இங்கதான் வரணும் சொல்ல முடியாது. எங்க வேணாலும் வரலாம். ஆனா இதை திரும்பி சொல்றேன், முதல்ல இருக்கிறது அப்படி கிடையாது. முதல்ல இருக்கிறது வேர்புக்கு முன்னாடி வரும், கடைசியில இருக்கிறது வேர்புக்கு பின்னாடி வரும். அதே இடையில இருந்து பாருங்களேன், மை ஆர்லாம் இருக்கு இல்லையா, செகண்ட் காலம்ல ஃபர்ஸ்ட் வருது. இது எல்லாமே எங்கன்னா நவுனுக்கு முன்னால வரும். இப்போ இதெல்லாம் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டு புரிய வைக்கிறேன். அதாவது இப்போ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள்ஸ்ல எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து எப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறேன். ஓகே, ஸோ இதோட நம்ம கிளாஸ் முடிக்கலாம். இப்போ இதுக்கு என்ன சொன்னேன், இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். இதெல்லாம் எங்கெங்க யூஸ் பண்றதுன்னு சொல்லியிருக்கேன். இந்த நோட்ஸ்லாம் அதாவது இப்போ நான் சொல்ல தெரியுமா, ஓரளவு இது முன்னாடி வரும், இதெல்லாம் பின்னாடி வரும், இது நம்மளுக்கு முன்னாடி வரும். இதெல்லாம் நான் உங்களுக்கு ஓரளவு நோட்ஸ் தரேன்றதுல கொடுத்தே இருக்கு உங்களோட புக்ல. உங்களுக்கு புக் கொடுத்தோம் இல்லையா, அந்த புக்லயும் நான் கொடுத்துருக்க நோட்ஸ்லாம் கவனமா படிங்க. இப்போ இதுக்கெல்லாம் நான் எக்ஸாம்பிள்ஸும் நாளை கிளாஸ் நடத்துறேன். இந்த 32 எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்றது, நான் சொன்ன மாதிரி ஒரு கரெக்டா நான் என்னென்ன சொல்லணும், எப்படி முன்னாடி வரும் பின்னாடி சொல்லணும், அதே போல அந்த சென்டென்ஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு டைம்ல இதோட முடிக்கிறேன். கிளாஸ் எதிர்பார்ப்போம். We will see tomorrow. Thank you very much. And I agree, Ramesh. And I also agree to what. இப்போ தனியாக வேற ஒன்று வருதுண்ணே. இப்போ இந்த கிளாஸ்ல நேற்றுக்கு பார்த்தோம் இல்லையா, ப்ரொனவுன்ஸ் பார்த்தோம். ப்ரொனவுன்ல என்னென்ன பார்த்தோம் இல்லையா, ஐயில் ஆரம்பிச்சோம், டே வரைக்கும் பார்த்தோம். மொத்தம் 8 பார்த்தோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மை, மைன், ஆர், ஆஸ் பார்த்தோம். அப்புறம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீ, அஸ், யூ, யூ அதெல்லாம் பார்த்தோம். இப்போ நேற்று என்ன சொன்ன உங்களுக்கு, அது நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன், என்ன எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் எழுதி போகிறேன்னு சொன்னேன். பாருங்க, இப்போ இங்க I saw her என்ன இருக்கு, I saw her அதாவது நான் அவளை பார்த்தேன். எப்படி? நான் அவளை பார்த்தேன். I saw her. இப்போ பாருங்க, நான் என்ன சொன்னேன், இப்போ இதுல அண்டர்லைன் முன்னாடி அண்டர்லைன் பண்ணிருக்கீங்களா, ஆரம்பத்துல அண்டர்லைன் பண்ணிருக்க பாருங்க. இந்த அண்டர்லைன் பண்ணிக்கிறது எல்லாமே என்ன இங்கே வந்திருக்கு, சப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு. முதல்ல அண்டர்லைன் பண்ணி பார்த்தீங்களா, எல்லாமே எங்கே வந்திருக்கு, சப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு சொன்னேன், சப்ஜெக்ட்ல என்ன சப்ஜெக்ட் இருக்க எல்லா வார்த்தைகளும் பார்த்தீங்கன்னா வேர்புக்கு முன்னாடி வரும். அப்படி இது ஒண்ணு, அப்படின்னா இப்படி கூட சொல்லலாம். அதாவது சென்டென்ஸோட ஆரம்பத்துல வரும்னு சொன்னேன். இந்த பாருங்க ஃபுல்லா வந்திருக்கா. அடுத்தது என்ன சொன்னேன், ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா மீன் ஆரம்பிச்சு தெம் வரைக்கும் ஒரு 8 இருக்கு. அந்த 8 எங்க வரும்னு சொன்னேன், வேர்புக்கு பின்னால வரும்னு சொன்னேன். இதெல்லாம் எங்க வரும்னு சொன்னேன், வேர்புக்கு முன்னால வரும்னு சொன்னேன். அதெல்லாம் வேர்புக்கு பின்னால வரும்னு சொல்லிருக்கேன். அதே போல வந்திருக்கு பாருங்க, வேர்புக்கு பின்னாடி வந்திருக்கா, இதெல்லாம் வேர்புக்கு முன்னாடி வந்திருக்கா. சப்ஜெக்ட் இதெல்லாம் சப்ஜெக்ட், அதெல்லாம் ஆப்ஜெக்ட். பாருங்க, I saw her. இப்போ I saw her நான் அவளை பார்த்தேன். இது verb. saw verb. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா I சப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு, herன்றது ஆப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்க, we met them. நாங்கள் அவர்களை சந்தித்தோம். we met them. இங்க thன்றது பாருங்க verbுக்கு முன்னாடி இருக்கா, ஏன் இது சப்ஜெக்ட். them பாருங்க verபுக்கு பின்னாடி இருக்கு, ஏன் இது ஆப்ஜெக்ட். இங்க பாருங்க, you think it. நீ அதை யோசி. இப்போ you think it பாருங்க, thinkன்றது என்ன verb தானே. thinkக்கு முன்னாடி இருக்க you என்ன சப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு. இந்த it எங்க வந்திருக்கு, verbுக்கு பின்னாடி இருக்கு. அப்ப இது ஆப்ஜெக்ட்ல இருந்து வந்திருக்கு. அடுத்து பாருங்க, you பக்கத்துல p போட்டிருக்கேன். p னா என்ன, plural. பக்கத்துல p போட்டிருக்கேன், என்ன plural. ஏன்னா you இந்த youன்றது சிங்குலராக எடுத்துக்கலாம், ப்ளூரலாக எடுத்துக்கலாம். அதாவது நீன்னு எடுத்துக்கலாம், நீங்கள்னு எடுத்துக்கலாம். மேல இருக்கிறது சிங்குலரா எடுத்துக்கேன், கீழே ப்ளூரலா எடுத்துக்கேன். you will call me. அப்ப என்ன அர்த்தம்,
நீ என்னை அழைப்பாய். You will call me அப்படின்னா நீ என்னை அழைப்பாய் அல்லது நீ என்னை கூப்பிடுவாய் அப்படின்னு அர்த்தம்பா. You will call me. இப்போ பாருங்க கால்ன்றது என்ன verb. ஸோ முன்னாடி பாருங்க you வந்திருக்கு, பின்னாடி பாருங்க me வந்திருக்கு. அடுத்ததுல he is asking us. He is asking us. பாருங்க ஆஸ்கிங்க்கு முன்னாடி என்ன இருக்கு? he வந்திருக்கு, ஏன் சப்ஜெக்ட், பின்னாடி us வந்திருக்கு, ஏன் பின்னாடி வந்திருக்கு? இது ஆப்ஜெக்ட். அப்போ அவன் என்ன அர்த்தம் இருக்கு? அவன் எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறான். அவன் எங்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறான். அடுத்தது she did not forget you. She did not forget you. அப்ப என்ன அர்த்தம்? அவள் உங்களை அவள் உன்னை அவள் உன்னை மறக்கவில்லை. அவள் உன்னை மறக்கவில்லை. She did not forget you. அடுத்தது பாத்தீங்கன்னா it will bite him. எப்படி? it will bite him. அப்ப என்ன அர்த்தம்? அது அவனை கடிக்கும். அது அவனை கடிக்கும். இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா verb இருக்கு, முன்னாடி she வந்துருக்கு பாருங்க சப்ஜெக்ட். அதே போல இங்கேயும் bite இருக்கு, verb இருக்கு, முன்னாடி பாருங்க it வந்திருக்கு சப்ஜெக்ட். அடுத்து பின்னாடி you him வந்திருக்கு, ரெண்டுமே என்ன ஆப்ஜெக்ட். அடுத்து கடைசியா பாத்தீங்கன்னா they were scolding you. they were scolding you. இங்க பாருங்க என்ன போட்டிருக்கேன்? p போட்டிருக்கேன். p என்னது? plural. சரியா? ஓகே. you were scolding they were scolding you அப்படின்னா அவர்கள் உங்களை எப்படி? அவர்கள் உங்களை திட்டிக் கொண்டு இருந்தார்கள். அவர்கள் உங்களை திட்டிக் கொண்டு இருந்தார்கள் இப்படின்னு இருக்குப்பா. இதுல பாத்தீங்கன்னா என்ன சப்ஜெக்ட்ல இருக்க எயிட் வந்திருக்கு, எங்க வந்திருக்கு? வேர்புக்கு முன்னால. ஆப்ஜெக்ட்ல இருக்க எயிட் வந்திருக்கு, எங்க வந்திருக்கு? வேர்புக்கு பின்னால. என்ன சோ பாருங்க. அப்புறம் அந்த கடைசியா இந்த வேலு வேலும் இருக்குல்ல, கடைசியா வேலு வேலும் இருக்கு இல்லையா, அந்த வேலு வேலும் பத்தி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். கவனிங்க. இப்போ முதல்ல பார்த்தது என்ன? சப்ஜெக்ட்ல வர வார்த்தைகள் எல்லாமே எப்படி வேர்புக்கு முன்னாடி வருதுன்றது காமிக்கிறதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போட்டேன். அதே போல ஆப்ஜெக்ட்ல வர வேர்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி வேர்புக்கு பின்னாடி வருது அப்படின்றதையும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க. இப்போ அடுத்தது என்னன்னு சொன்னா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதாவது ரெண்டாவது காலம்ல செகண்ட் காலம்ல மை, ஆர், யுவர், ஹிஸ், ஹர், இஸ், தட் பார்த்துருக்கீங்க இல்லையா? அதை பத்தி இப்போ நான் எழுதி போட்டிருக்கேன் பாருங்க. மை நேம் இஸ் கண்ணன். ஃபர்ஸ்ட் என்ன போட்டிருக்கேன்? மை நேம் இஸ் கண்ணன். நான் அதே போல அதெல்லாம் எங்க வந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட்ல இருந்து வேர்புக்கு முன்னாடி, ஆப்ஜெக்ட்ல இருக்கிறது வேர்புக்கு பின்னாடி. அதே இந்த இடையில வந்து காலம் பாத்தீங்க இல்லையா? மை, மைன், ஆர், அதுல முன்னாடி வருது எல்லாமே எங்க வரும் சொன்னேன்? நவுனுக்கு முன்னால வரும் சொன்னேன். எங்க வரும் சொன்னேன்? நவுனுக்கு முன்னால வரும் அப்படின்னு சொன்னேன். இங்க பாருங்க நேம்ன்றது என்ன? நவுன் தானே. நேம்ன்றது என்ன? நவுன். இதுக்கு முன்னாடி மை வந்திருக்கா? நேம்ன்றது என்ன? நவுன். முன்னாடி மை வந்திருக்கா? அப்ப மை நேம் அப்படின்னா என்னுடைய பெயர். இதுக்கெல்லாம் மீனிங் கொடுத்துருக்கேன். மை, ஆர், யுவர், இதுக்கெல்லாம் பாருங்க முன்னாடியே உங்களுக்கு அந்த புக்ல மீனிங் கொடுத்துருக்கேன். அப்போ மை நேம் இஸ் கண்ணன் அப்படின்னா என்னுடைய பெயர் கண்ணன். அடுத்தது இந்தியா இஸ் ஆர் கண்ட்ரி. இந்தியா இஸ் ஆர் கண்ட்ரி. இந்தியா நம்முடைய நாடு. பாருங்க இந்த ஆர் பாருங்க அவனுக்கு முன்னாடி வந்திருக்கா? கண்ட்ரி நவுன் முன்னாடி வந்திருக்கா? அடுத்து பாருங்க வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? What is your name? பாருங்க நேம். What is your name? உன்னுடைய பெயர் என்ன? What is your name? உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னு வருதா? இங்க பாருங்க நேம்ன்றது என்ன? நவுன் தானே. முன்னாடி பாருங்க முன்னாடி என்ன வந்திருக்கு? யுவர் வந்திருக்கா? ஒவ்வொரு இடத்துலயும் சூட் ஆகும்பா. எப்படி? இப்போ அடுத்து பார்க்கலாம். This is his cow. என்ன இருக்கு? This is his cow. அதாவது இது அவனுடைய மாடு. இது அவனுடைய மாடு. ஓகே. இப்போ it is her bag. இதுக்குள்ள பாருங்க கவு பாருங்க நவுன் முன்னாடி தான் வந்திருக்கு. முன்னாடி தான் இது வந்திருக்கு. அடுத்தது it is her bag. இது அவளுடைய பை. இது அவளுடைய பை. ஆக்சுவலா நவுன் இங்க வருங்க.
ஓகே பாருங்க பேக்ன்றது என்ன நவுன் முன்னாடி ஹர் வந்திருக்கா அவளுடைய அர்த்தம் அடுத்து பாருங்க their house is big எப்படி their house is big அதாவது அவர்களுடைய வீடு பெரியதாக இருக்கிறது அவர்களுடைய வீடு பெரியதாக இருக்கிறது their house பாருங்க நவுன் முன்னாடி பாருங்க their வந்திருக்கா ஓகே அடுத்து பாருங்க its tail எப்படி its tail is long its tail is long அதாவது அதனுடைய வால் டெய்ல்னா வால் பா டெய்ல்னா வால் அதனுடைய வால் நீளமாக இருக்கிறது its tail is long அதனுடைய வால் நீளமாக இருக்கிறது இதெல்லாம் பாருங்க my are your his her their its இது எல்லாமே பாத்தீங்கன்னா நவுனுக்கு முன்னாடி வந்திருக்கும் இது எல்லாமே பாருங்க நவுனுக்கு முன்னால வந்திருக்கும் இப்போ நான் அடுத்தது இது அதாவது இந்த மைண்ட் இருக்குல்ல அதாவது மைண்ட் ஆர் யுவர்ஸ் ஹிஸ் ஹர்ஸ் அதாவது செகண்ட் காலம்ல ரெண்டாவது வர வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சொன்னவங்களுக்கு இங்கே தான் வரும் சரியா சொல்ல முடியாது ஆரம்பத்தில் வரலாம் இடையில வரலாம் இறுதியில் வரலாம் அப்படின்னு சொன்னேன் இப்போ அதை பற்றி பார்க்கலாம் கவனிங்க இப்போ கடைசியா இதை கவனிங்க தட் கார் இஸ் மைன் தட் கார் இஸ் மைன் அதாவது அந்த கார் என்னுடையது எப்படி அந்த கார் என்னுடையது அடுத்தது these are ours these are ours இவை நம்முடையது இவை நம்முடையது அல்லது எங்களுடையது இது பாருங்க it is yours எப்படி it is yours இது உன்னுடையது இது உன்னுடையது அடுத்து பாத்தீங்கன்னா blue ball is his எப்படி blue ball is his மெசத்துக்கு மீனிங் சொல்லிட்டு உங்களுக்கு அவனுடையது அல்லது அவனுடையது blue ball is his அப்படின்னா நீல நிற பந்து அவனுடையது நீல நிற பந்து அவனுடையது அடுத்து பாத்தீங்கன்னா this car is hers this car is hers அப்ப என்ன அர்த்தம் இந்த கார் அவளுடையது இந்த கார் அவளுடையது this car is hers அவளுடையது அல்லது அவருடையது அடுத்து இது பாத்தீங்கன்னா the belt is its the belt is its அதாவது belt அதனுடையது belt அதனுடையது அல்லது இதனுடையது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா that is there that is there அப்படின்னா அவர்களுடையது மீனிங் கொடுத்துருக்க உங்களுக்கு எப்படி அவர்களுடையது அங்கே இருக்கிறது அவர்களுடையது அங்கே இருக்கிறது தேர்னா என்ன அர்த்தம் அங்கே அவர்களுடையது அங்கே இருக்கிறது மைண்ட் ஆர் யுவர்ஸ் ஹிஸ் ஹர்ஸ் இட்ஸ் தேர்ஸ் இப்போ இதெல்லாம் வந்து எங்க வேணாலும் வரலாம்னு சொன்னவங்களுக்கு பாருங்க முன்னாடி வந்திருக்கு பின்னாடி வந்திருக்கு இடையில கூட வரலாம் இப்போ இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த வேலு இதை முடிக்கிறது மாதிரி வேலு வேலூஸ் வேலூஸ் வேலு அப்படின்னு பாத்தீங்க இல்லையா அது எழுதிருக்கேன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் எழுதி போட்டோம் இல்லையா நேற்று கிளாஸ் எழுதி போட்டோமே அதாவது IVUU அதில் பார்த்தீங்கன்னா கடைசியா வேலு வேலூஸ் வேலூஸ் வேலு அப்படின்னு போட்டிருப்போம்